Hello friends, welcome back to Niki's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு தக்காளி சாதம். அதுவும் பிரஷர் குக்கர்ல தான் எப்படி பண்றதுன்னு செய்ய போறேன். ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். பிரியாணி டேஸ்ட் எல்லாம் எனக்கு வேண்டாங்க. தக்காளி சாதம் மட்டும் இருந்தாவே போதும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 1/2 கிலோ அரிசி போட்டு பண்றேன். அதனால 1/2 கிலோ தக்காளி எடுத்துர்க்கேன். இது முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் கழுவி. நல்லா கனிஞ்ச பழமா எடுத்தீங்கன்னா சாதம் வந்து சாப்பிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேல் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துருங்க. அப்பதான் வந்து சீக்கிரமா வதங்கி வரும். நாடு தக்காளி போடிங்கன்னா இந்த மேல் பக்கம் அந்த இத வந்து எடுக்கவே தேவையில்லை. பட் இந்த தக்காளி எல்லாம் வந்து எடுத்தா தான் சீக்கிரமா வதங்குது. இத வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்ததா அடுப்புல வந்து குக்கரை வச்சாச்சு. தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி 1 part ரைஸ் பண்றீங்க அப்படினா கொஞ்சம் எண்ணெய் ಜಾಸ್தி இருந்தா தான் சுவை வந்து நல்லா இருக்கும். நீங்க லஞ்சுக்கு பேக் பண்றீங்கனாலும் சரி, அப்ப சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம். இப்போ இதல வந்து கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதல வந்து கொஞ்சோண்டு கடலை பருப்பு, அப்புறமா வந்து சோம்பு, கூட ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் போட்டுருக்கேன். அப்புறமா கறிவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். இதுல கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எதுமே வேண்டாம். அடுத்ததா கொஞ்சம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. தேவையான அளவுக்கு நீங்க வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பச்சை மிளகாய் பிடிச்சதுன்னா நீங்க பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வந்து உள்ள சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே மூடி வைக்க போறேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசியறதுக்கு இந்த உப்பு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் விசில்லாம் போடலைங்க, சும்மா ஜஸ்ட் அந்த மூடி அப்படியே வச்சிட்டேன், அவ்வளவுதான். இப்போ உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குழஞ்சிருக்கும். அந்த ஆவி இருக்குங்களா, நீராவி, அது பட்டு அப்படியே லைட்டா குழைய ஆரம்பிக்கும் தக்காளி. தக்காளி வந்து நல்லா குழைய தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் இதை நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இதுல வந்து வீட்டுக்கு எப்பயும் செய்யற பொன்னி அரிசி தான் வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து 2 அளாக்கு, அதாவது 1/2 கிலோ அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். 1/2 மணி நேரமா ஊறி இருக்கு. இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து நான் கலந்து வச்சிட்டேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க நார்மலா வீட்ல அரிசி சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துவீங்களோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி நல்லா அந்த சாதத்தோட கலந்து வர்ற அளவுக்கு இதை வந்து வேக விடணும். நிறைய பேர் தண்ணி சேர்த்தோன்னே அப்படியே மூடி போட்டுருவீங்க. பட் எனக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்கிறதில்ல. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாதான் சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் இப்படி பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை, உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சா புதினா போட்டுக்கோங்க. பட் நான் மல்லித்தலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் நான் விடுவேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க, அதாவது நிறைய பேர் வந்து தக்காளி சாதத்தோட ஃப்ளேவர் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாதம் நைட்டில் டின்னருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால செஞ்சு சாப்பிடுவோம். இது கூட வந்து தயிர் பச்சடி எல்லாம் கூட தேவையில்லை, ப்ளைன் தயிர் இருந்தாவே போதும். ஒரு பிளேட்டுக்கு மேலேயே நம்ம வந்து ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.